ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு நம்ம அர்த்தமேட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? அர்த்தமேட்டிக் மீன் இது நீங்கள் ஆல்ரெடி அர்த்தமேட்டிக் மீன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அர்த்தமேட்டிக் மீனுங்கிறதும் ஆவரேஜ். ஓகேவா? அது ஆவரேஜ்ன்ற நேமில் படிச்சிருப்பீங்க. இதுவும் ஆவரேஜ் தான். ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனும் ஆவரேஜ் தான். ஸோ இப்போ அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அர்த்தமேட்டிக் மீன் arithmetic mean அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சப்போஸ் let a1 a2 a3 etc an be n நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு n நம்பர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். then நம்ம arithmetic mean of these n numbers, இது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போட்டிருப்பீங்க. ஸோ இதோட arithmetic mean எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, it can be found out by using the formula a1 plus a2 plus a3 plus etc plus an divided by n. எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் we call it as the arithmetic mean. இதை தான் நம்ம arithmetic meanன்னு சொல்லுவோம். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் சம்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இதை தான் நம்ம arithmetic meanன்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் 3 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. if we have 3 numbers, suppose a, b, c or 3 numbers in AP ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏபியில் இது 3 நம்பர்ஸ் இருக்குன்னா then we can say that B is the arithmetic mean of A and C ன்னு சொல்லலாம். B is the arithmetic mean of A and C ன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதிலிருந்து since these 3 numbers are in arithmetic progression, we can say that B minus A is equal to C minus B ன்னு தெரியும் இல்லையா? இப்போ இந்த மைனஸ் B இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ you'll get it as B plus B is equal to C plus A, or in other words 2B is equal to C plus A, or B is equal to A plus C divided by 2. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது? ஏவையும் சியையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you get the number B. அப்போ therefore can we say that B is the arithmetic mean of A and C ன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா 2 நம்பருக்கு arithmetic mean கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அது 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த 3 நம்பர் arithmetic progressionல இருந்துச்சுன்னா then we can say that B is the arithmetic mean of A and C ன்னு சொல்லலாம். B is the arithmetic mean of A and C ன்னு சொல்லலாம். அப்போ therefore if A, B, C are in AP, then B is equal to A plus C by 2, where B is the arithmetic mean of A and C ன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது geometric mean. So geometric mean na என்னன்னு பார்ப்போம். So let a1, a2, a3 etc up to an be n numbers. So இது n numbers ன்னு எடுத்துக்கலாம். be n numbers. ஓகேவா? then the geometric mean of these numbers, இந்த நம்பர்ஸோட geometric mean எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, so the geometric mean of these numbers can be found out by using the formula. so இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு nth ரூட் கண்டுபிடிக்கணும். இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணி n-ஆல் டிவைட் பண்ணணும். geometric meanக்கு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம nth ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ therefore இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு that is a1 into a2 into a3 into etc up to an, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு we have to find the nth root கண்டுபிடிக்கணும். so this we call it as the geometric mean. இதை தான் geometric mean of n numbers ன்னு சொல்லுவோம். ஸோ n நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதோட ஜாமெட்ரிக் மீன்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்னா அந்த n நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு we have to find the nth root. அதுமாதிரி 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா if there are 3 numbers அப்போ என்ன பண்ணணும்? அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கியூப் ரூட் எடுக்கணும். 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? 3 நம்பருக்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த இதில் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரியில் ஆக்சுவலாக ஒரு சம்மில் நம்ம யூஸ் பண்ணோம். ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸ். அது நான் அப்போ சொன்னேன் உங்களுக்கு இந்த ஜாமெட்ரிக் மீன் நடத்தும் போது நான் சொல்கிறேன்னு சொன்னேன் நான். ஸோ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ இந்த சம்மில் யூஸ் பண்ணோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 3.63 இதில் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதில் 3 நம்பருக்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கும் போது தட் இஸ் இந்த s minus a into s minus b into s minus c க்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம்? இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே புக்கில் கிளியராக கொடுக்கல, பட் நம்ம எழுதுனதில் அது மாதிரி நான் கிளியராக கொடுத்துருந்தேன் நான். ஸோ 3 நம்பருக்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கணும்னா 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore இங்கே n நம்பர்ஸ்க்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது n நம்பர்ஸையுமே மல்டிப்ளை பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த nth ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சப்போஸ் இஃப் a, b, c ஆர் இன் GP, இது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருந்துச்சுன்னா if a, b, c are in GP, then we can say that இதில் நம்ம என்ன சொல்லலாம்? b by a is equal to c by b ன்னு சொல்லலாமா?
b by a is equal to c by b ன்னு சொல்லலாம். or in other words b square is equal to ac ன்னு சொல்லலாம். or b is equal to root of ac ன்னு சொல்லலாம். அப்போ therefore we can say that a and c, b is the geometric mean of a and c. b is the geometric mean of a and c. அப்போ therefore b is the geometric mean of a and c. so a க்கும் c க்கும் geometric mean வந்து b. so b is equal to root, இது square root. ஏன்னா ரெண்டு நம்பர்ன்றதுனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 நம்பராக இருந்தால் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி கியூப் ரூட் எடுக்கணும். 4 நம்பராக இருந்தால் அதுக்கு ஜாமெட்ரிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்? 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஃபோர்த் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ரூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா while taking the square root, இங்கே ஏசி ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் யூ ஹாவ் டு கன்சிடர் த பாசிட்டிவ் ரூட். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ரூட் கன்சிடர் பண்ணணும். இப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ஏசி ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ யூ ஹாவ் டு கன்சிடர் த நெகட்டிவ் ரூட். பி வந்து நெகட்டிவாக இருக்கும், பியோட வேல்யூ மைனஸில் எடுக்கணும். ஓகேவா? ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ரூட் எடுக்கணும், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் ரூட் எடுக்கணும். வேறஸ் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். சப்போஸ் ஏ பாசிட்டிவ் சி நெகட்டிவ் அல்லது சி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அப்போ ஜாமெட்ரிக் மீன் இஸ் நாட் வேலிட் அல்லது ஜாமெட்ரிக் மீன் கேன் நாட் பி ஃபவுண்ட். புரியுதா? ரெண்டும் வேறு வேறு சைனாக இருந்தால், ஏன்னா உள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துடும் இல்லையா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்தால் நம்மளால் ரூட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ therefore geometric mean is cannot be found. அப்போ therefore if a, b, c are in GP, then we can say that b square is equal to ac or b is equal to root of ac ன்னு சொல்லலாம். ஓகேவா? then b is called as the geometric mean of a and c. a-க்கும் c-க்கும் geometric mean வந்து b ன்னு சொல்லலாம். and then the relationship between the geometric mean and the arithmetic mean, geometric mean-க்கும் arithmetic mean-க்கும் உள்ள relationship between gm and am. so geometric mean-க்கும் arithmetic mean-க்கும் உள்ள relationship என்னன்னு பார்த்தீங்கன்னா, always arithmetic mean will be greater than or equal to geometric mean. arithmetic mean வந்து geometric mean விட கண்டிப்பாக கிரேட்டராவோ அல்லது ஈக்குவலாவோ இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் geometric mean அண்ட் arithmetic mean. ஸோ இதோட ப்ரூஃப் வந்து நமக்கு ரெண்டு விதமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு தியரமாக எடுத்துகிட்டு இதோட ப்ரூஃப் வந்து ரெண்டு விதமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தியரட்டிக்கல் ப்ரூஃப், இன்னொன்று ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப். இப்போ நம்ம தியரட்டிக்கல் ப்ரூஃப் பார்த்துடலாம். இந்த ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் அதை அனுப்புகிறேன். ஓகேவா? அதுவும் கண்டிப்பாக நடத்துவேன், ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ அட் அ ஸ்ட்ரெச் அது சொல்ல வேண்டாம், அது வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக எடுத்து அனுப்புகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதோட தியரட்டிக்கல் ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் இது என்ன தியரம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, that is we are going to prove that if am and gm are arithmetic mean and geometric mean of two non-negative numbers, so ரெண்டு non-negative numbers ஓட arithmetic mean geometric mean am gm நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, then we are going to prove that am is greater than or equal to gm. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? am is equal greater than or equal to gm. இதில் ஈக்குவாலிட்டி எப்போ வரும்னா when the two numbers are equal. இதில் ஈக்குவாலிட்டி வந்து எப்போ வரும்னா when the two numbers are equal. அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவாலிட்டி am is equal to gm வரும். அப்படி இல்லைனா am will be greater than gm வரும். அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரூஃப், for the proof let a and b be two non-negative numbers. ஸோ அந்த ரெண்டு non-negative numbers-ஐ a and b ன்னு எடுத்துக்கலாம். Let us consider a and b to the two non-negative numbers-ன்னு எடுத்துக்கலாம். அப்போ therefore arithmetic mean of two numbers, ரெண்டு நம்பர்ஸோட arithmetic mean எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டு நம்பர்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 3 நம்பருக்கு arithmetic mean என்ன பண்ணணும்? 3 நம்பரை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்போ therefore இங்கே arithmetic mean of a and b என்ன வரும்? a plus b divided by 2. இப்போ geometric mean என்ன வரும்? what will be geometric mean? ஸோ ரெண்டு நம்பருக்கு geometric mean கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ it is going to be root ab. So this is going to be the geometric mean of two numbers. இங்கே வந்து it is positive, ஏன்னா both are positive numbers. இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கனால geometric mean பாசிட்டிவ் தான். Now let us consider am minus gm
am minus gm என்ன வருதுன்னு பார்க்கலாம். So அப்போ it is going to be a plus b by 2 minus root abன்னு சொல்லலாமா, which can be written as, இதை வந்து LCM எடுப்போம். So the LCM is 2. இப்போ நமக்கு மேலே என்ன வரும், it will be a plus b minus 2 root abன்னு வந்துருமா. இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா இதை can we write it as இது root a the whole square plus root b the whole square minus 2 into root a into root b ன்னு எழுதிக்கலாமா, divided by 2ன்னு. புரியுதாமா, ஏவை ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், பியை ரூட் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், minus 2 into root a into root b இதை பிரித்து எழுதிக்கிறோம். Now this is of the form a square plus b square minus 2ab which can be written as a minus b the whole square எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், root a minus root b the whole square divided by 2ன்னு சொல்லலாமா. root a minus root b by 2 the whole square divided by 2. இப்போ இது நம்பர்ஸ் என்னவா இருந்தாலும், இது நீங்கள் என்னதான் நம்பர் உள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், பாசிட்டிவ் நம்பர் ஆகிடும். இது ஸ்கொயர் பண்ணும்போது you'll get a பாசிட்டிவ் நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பர் டிவைடட் பை பாசிட்டிவ் நம்பர், திஸ் வில் பி பாசிட்டிவ் நம்பர். இது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0வாக தானே இருக்கும். ஏன்னா இது உள்ளே என்ன நம்பர் வந்தாலும் ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் நம்பர் டிவைடட் பை பாசிட்டிவ் நம்பர் கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். அப்போ therefore this will be always greater than 0. இது கண்டிப்பாக greater than 0வாக இருக்கும். அப்போ therefore from this we say that am minus gm is greater than 0. அப்போ therefore am is greater than gm. ஓகேவா, இது கிரேட்டர் தான் சொல்லிட்டோம். இப்போ ஈக்குவாலிட்டி சொல்லலாம். இப்போ ஈக்குவாலிட்டி எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம். if a is equal to b, if a is equal to b, அப்போ what will happen ன்னு பார்ப்போம். இப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ what will happen to this am, arithmetic mean என்ன ஆகும், arithmetic mean will become as a plus a by 2 which is a plus a by 2 or which is 2a by 2 which is equal to a ன்னு வந்துடும். அது மாதிரி geometric mean என்ன வரும், it will be root of a into a which is equal to root a square which is equal to a. அப்போ from this we get that am is equal to gm. arithmetic meanum geometric meanum equal ஆகிடும். புரியுதா, if a is equal to b. ஸோ ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருந்தால் தான் ஏஎம்மும் ஜிஎம்மும் ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் ஏஎம் will be always greater than gm. அப்போ therefore we can say that always that for any two numbers we can say that am will be always greater than or equal to gm. arithmetic mean will be always greater than or equal to geometric mean. arithmetic mean வந்து geometric mean விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? ஓகே, இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா a is equal to b இருக்கும்போது am is equal to gm வருது. இது if and only if சொல்லியிருக்காங்க. that is both the ways we have to prove. that is இப்போ அடுத்த கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இந்த ஈக்குவாலிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸில் a is equal to b இருக்கும்போது am is equal to gmனு வந்துடுது. இப்போ அடுத்த கேஸில் if am is equal to gm இருந்தால் அப்போ a is equal to b ஆன்னு செக் பண்ணுவோம். up a is equal to b and check பண்ணுவோம். that is a plus b by 2 is equal to root ab. ஓகேவா, அப்போ from this we get that நமக்கு என்ன கிடைக்குது, a plus b is equal to 2 root abன்னு வந்துடுது. இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இப்போ a plus b minus 2 root ab is equal to 0ன்னு வந்துடுது. இப்போ இது ஆக்சுவலாக நம்ம எப்படி எதெல்லாம், இந்த root a minus root b the whole square is equal to 0ன்னு சொல்லலாமா, is equal to 0ன்னு சொல்லலாம் இல்லையா. இது எப்போ பாசிபிள், ஒரு ஹோல் ஸ்கொயர் எப்போ 0வாக இருக்கும், இந்த உள்ள 0வாக இருந்தால் தான் ஹோல் ஸ்கொயர் 0வாக இருக்கும். ஏன்னா 0வை ஸ்கொயர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 0 வரும். வேறு எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் 0 வரவே வராது. ஓகேவா, 0வை ஸ்கொயர் பண்ணால் தான் உங்களுக்கு 0 வரும். அப்போ therefore we can say that root a minus root b is equal to 0 or in other words root a is equal to root b or a is equal to bன்னு சொல்லலாம். புரியுதா, ஸோ ரெண்டு கேஸ்லேயும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். that is a is equal to b இருந்தால் am is equal to gmனு வந்துடுது. if am is equal to gm இருந்தால் a is equal to bன்னு கிடச்சிது. புரியுதா, ஸோ இப்போ we have proved it in both the ways. ரெண்டு வேஸ்லேயும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் arithmetic mean and geometric mean. ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப் இருக்குது. we have the geometrical proof. அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக நான் அடுத்து அனுப்புகிறேன். ஓகேவா, யூ நீட் நாட் வரி. ஸோ இதுக்கு ஒரு ரிசல்ட், ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 5.1. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா if a1, a2, a3 etc. up to an is an arithmetic progression, இது ஒரு arithmetic progression இருந்ததுன்னா then every term ak
akங்கிற term which is k is greater than 1 is the arithmetic mean of its immediate predecessor ak minus 1 and its immediate successor ak plus 1. So ak is the arithmetic mean of these two numbers. இந்த ரெண்டு நம்பரோட arithmetic mean தான் ak நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். This is what we are going to prove. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஸ்டேட்மெண்ட் வேணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்கம்மா. நான் ப்ரூஃப் மட்டும்தான் இங்கே போட போகிறேன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் given that a1, a2, a3 etc. up to an are in AP. So they are in arithmetic progression கொடுத்துருக்காங்க. Now to prove என்ன ப்ரூவ் பண்ணணும்னா we have to prove that ak is the arithmetic mean of ak minus 1 and ak plus 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ak தான் arithmetic mean of these two numbers ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் இதோட மீனிங் என்னென்னா இது ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ak வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் இஸ் டு ப்ரூவ் தட் இஸ் we have to prove that ak minus 1 plus ak plus 1 divided by 2 is equal to ak. இது ப்ரூவ் பண்ணால் போதும். திஸ் இஸ் enough if we prove this. இது ப்ரூவ் பண்ணால் போதும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏகே என்னன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம nth term an என்ன படித்தோம், அரித்மெட்டிக் மீனில் anக்கு ஃபார்முலா என்ன படித்தோம், an is equal to a plus n minus 1 into d. இதானே anக்கு ஃபார்முலா. அப்போ ak என்ன வரும், a plus k minus 1 into d. அப்போ அதே மாதிரி ak minus 1 என்ன வரும், what will be ak minus 1, a plus k minus 1 into d. இப்போ which is equal to a plus k minus 2 into d ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி ak plus 1 என்ன வரும், ak plus 1 a plus k plus 1 minus 1 into d ன்னு வரும், which is equal to a plus kd ன்னு வந்துடும். ஓகேவா. now let us consider this LHS. இந்த LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், that is ak minus 1 plus ak plus 1 divided by 2. இப்போ which is equal to ak minus 1ங்கிறது என்னது, it is a plus k minus 2 into d plus ak plus 1ங்கிறது தான் என்னது, a plus kd divided by 2. ஓகேவா. இப்போ which is equal to இப்போ a plus a என்ன ஆகிடும், 2a. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம டியை காமனாக வெளில எடுத்துடலாம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து டியை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன வரும், k minus 2 plus k into d divided by 2ன்னு வந்துடும், which can be written as 2a plus இது k plus k என்ன ஆகிடும், 2k minus 2 into d divided by 2ன்னு வந்துடும். இப்போ மேலே நியூமரேட்டில் ஒரு 2 காமனாக வெளில எடுத்துடலாமா. ஸோ ஒரு 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், a plus k minus 1 into d divided by 2 வந்துரும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். பட் வாட் இஸ் a plus k minus 1 into d, a plus k minus 1 into d தான் என்னது, ak. இதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ which is equal to ak. இப்போ which is equal to RHS. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ak minus 1 plus ak plus 1 divided by 2. So this is equal to ak ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ therefore we can say that இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ak is the arithmetic mean of ak minus 1 and ak plus 1. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட arithmetic mean தான் akன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா. ஓகே. இப்போ அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 5.2. ஸோ இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா if a1, a2, a3 etc. up to an is a geometric progression, இது ஒரு geometric progression இருந்ததுன்னா then every term ak is the geometric mean of its immediate predecessor ak minus 1 and immediate successor ak plus 1. ஸோ ak வந்து இது ரெண்டுத்தோட geometric mean ப்ரூவ் பண்ணணும். இது geometric progressionல இருந்துச்சுன்னா. ஓகேவா. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் ஸ்டேட்மெண்ட் இதையே எழுதிக்கோங்க. ப்ரூஃப் மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ given நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a1, a2, a3, etc. up to an are in GP. They are in geometric progression கொடுத்துருக்காங்க. Now to prove என்ன ப்ரூவ் பண்ணணும், நம்ம ak is the geometric mean of ak minus 1 and ak plus 1. ஸோ இது ரெண்டுத்தோட geometric mean தான் இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். that is to prove நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், geometric mean நம்ம ஆக்சுவலாக என்ன ப்ரூவ் பண்ணணும், that is we have to prove that root of ak minus 1 into ak plus 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா அதான் akன்னு ப்ரூவ் பண்ணணும்.
அதுதான் ஏகேன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப். Now for the proof, geometric mean ல nth termக்கு ஃபார்முலா என்ன? What is the formula for nth term in geometric mean? நம்ம என்ன படித்தோம்? AR power n minus 1 இல்லையா? AR power n minus 1. அப்போ AK என்ன வரும்? AK can be written as AR power k minus 1. அடுத்தது AK minus 1 என்ன வரும்? It will be AR power k minus 1 minus 1 which is equal to AR power k minus 2 வந்துரும். அடுத்து AK plus 1 என்ன வரும்? It will be AR power k plus 1 minus 1 which is equal to AR power k ன்னு வந்துரும். Now let us consider this LHS. LHS எடுத்துக்கலாம். So LHS வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? root of AK minus 1 into AK plus 1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ which is equal to root of AR power k minus 2 into AR power k. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ A into A ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும் இல்லையா? பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும். அப்போ therefore this we can write it as R power k minus 2 plus kன்னு எழுதிக்கலாமா? பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ k minus 2 plus kன்னு எழுதிக்கிறோம். which can be written as root of A square into R power 2k minus 2ன்னு எழுதிக்கலாம். or which can be written as root of A square into R power 2 into k minus 1ன்னு எழுதிக்கலாமா? or either can we write it as A square or A R power k minus 1 the whole square root of A R power k minus 1 the whole squareன்னு எழுதிக்கலாம் இல்லையா? the whole squareன்னு. ஏன்னா A ஸ்கொயருக்கு தனியாக ஸ்கொயரு, இதுக்கு தனியாக ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ therefore ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ which is equal to AR power k minus 1 வந்துடும். which is equal to AK. இதானே AK term. AK term என்ன? AR power k minus 1. அப்போ which is equal to RHS. அப்போ therefore from this we can say that AK is the geometric mean of AK plus k minus 1 and AK plus 1. ஸோ இந்த ரெண்டு டேர்மோட ஜாமெட்ரிக் மீன் தான் இதுன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 5.14 போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5.14. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find 7 numbers A1, A2, A3, etc. up to A7 so that the sequence 4, A1, A2, etc. up to A7, 7 is in arithmetic progression. இது ஒரு தனி question. And also find 4 numbers G1, G2, G3, G4 so that the sequence 12, G1, G2, G3, G4, 3/8 are in geometric progression. So இது ரெண்டும் தனித்தனி question. So first இந்த questionனை solve பண்ணுவோம். Let us solve this question. So இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த first questionல it is given that 4, A1, A2, etc. up to A7, 7 are in APன்னு கொடுத்துருக்காங்க. They are in arithmetic progression சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே arithmetic progressionல இருக்குன்னா அப்போ first term 4 இல்லையா? therefore first term is equal to 4. அப்போ A is equal to 4. இப்போ இது எத்தனாவது term? 7ங்கிறது எத்தனாவது term? இது first term, இது second term, third term. ஓகேவா? 4 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். A3, A4, A5, இன்னொரு term A6. ஓகேவா? ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம், செவன்த்து டேர்ம், எயித்து டேர்ம், இது நைன்த்து டேர்ம். அப்போ நைன்த்து டேர்ம் தட் இஸ் T9 இஸ் ஈக்குவல் டு 7. நைன்த்து டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ நைன்த்து டேர்முக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? A + 9 - 1 × D இஸ் ஈக்குவல் டு 7. A ஆல்ரெடி தெரியும் 4ன்னு இல்லையா? ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ therefore 4 + 8D is equal to 7, or 8D is equal to, you will get it as 7 minus 4. அப்போ 8D is equal to 3. அப்போ therefore D is equal to 3/8. So D is equal to 3/8. இப்போ A2ங்கிறது என்ன? It is the second term. சரி, A1ங்கிறது தான் என்னது? செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? A + 2 - 1 × D. இதான ஃபார்முலா. இப்போ A தெரியும், A வந்து 4 + 2 - 1 is 1 into D வந்து 3/8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும்? 32 + 3. ஸோ இப்போ இட் இஸ் கோயிங் டு பி 35/8.
ஸோ திஸ் இஸ் கோயிங் பி A1. இதுதான் A1. அடுத்து அதே மாதிரி A2ங்கிறது என்னது தேர்ட் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? A plus 3 minus 1 into Dன்னு சொல்லலாமா? அப்போ which is equal to 4 plus so 2 into 3 by 8 which is going to be 6 by 8. இப்போ which is equal to 32 plus 6. So 32 plus 6 வந்து உங்களுக்கு என்ன வரும்? You'll get it as 38 by 8. So A2 is equal to 38 by 8. அடுத்து A3 is equal to T4. So the fourth term which is A plus 4 minus 1 into D. So which is equal to 4 plus so the 3 into D. For 9 by 8 in one row. So which is equal to so 32 plus 9 which is going to be 41 by 8. அடுத்தது A4. A4 the fifth term. இல்லையா fifth term எப்படி கண்டுபிடிக்கலாம்? It is A plus 5 minus 1 into D. So which is equal to 4 plus 12 by 8 in one row. So which is equal to so 44 by 8 in one row. A4. So A4 is equal to 44 by 8. அடுத்தது A5 கண்டுபிடிக்கலாம். So A5 வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? It is the sixth term. So sixth term எப்படி கண்டுபிடிக்கலாம்? Which is equal to A plus 6 minus 1 into D. So which is equal to 4 plus 5 into 3 by 8 which is going to be 15 by 8. So which is going to be 32 plus 15 which is 42, 47 by 8. So A5 is equal to 47 by 8. அடுத்து A6 which is the sixth term. So sorry seventh term. So seventh term எப்படி கண்டுபிடிக்கலாம்? A plus 7 minus 1 into D. So which is equal to 4 plus so it is going to be 18 by 8. So which is 32 plus 18. So 32 plus 18 வந்து 50 by 8. So this is A6. அடுத்தது A7. A7ங்கிறது தான் 8th term which is A plus 7 minus 1 into D. Sorry 8 minus 1 into D. இப்போ which is equal to so A வந்து 4 plus so இது 7 into 3 which is 21 by 8. So அப்போ which is going to be 32 plus 21. So it is going to be 53 by 8. This is A7. அப்போ therefore the 7 numbers. So அந்த 7 numbers என்னென்ன? It is 35 by 8, 38 by 8, 41 by 8, 44 by 8, 47 by 8, 50 by 8, 53 by 8. So these are the 7 numbers. இதெல்லாம் தான் அந்த 7 numbers. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது இந்த சம் ரொம்ப ஈஸி. அதுவே கூடவே இது இம்பார்ட்டண்ட்டும் கூட. This is important. ஓகே, இப்போ இதுலேயே இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது. தட் இஸ் G1, G2, G3, G4 அந்த 4 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் given that 12, G1, G2, G3, G4, G 3/8 are in GP. ஸோ இதெல்லாம் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குன்னா we need to find G1, G2, G3, G4 என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் நமக்கு கேட்டிருக்கா கொஷின். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் the first term is equal to 12. ஸோ அப்போ A is equal to 12. இது first term, second term, third term, fourth term, fifth term, இது sixth term. That is T6 is equal to, so T6 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? AR power 6 minus 1. So this is equal to 3/8 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு பதிலாக 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ 12 into R power 5 is equal to 3/8. Or R power 5 is equal to 3 divided by 8 into 12. ஸோ இது வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 4 times வந்துடும். இப்போ R power 5 is equal to 1/32. Or in other words R power 5 is equal to 1/2 the whole power 5 எடுத்துக்கலாமா? 1/32 can be written as 1/2 the whole power 5. அப்போ therefore R is equal to 1/2. இப்போ A தெரிஞ்சாச்சு, R தெரிஞ்சாச்சு. இப்போ G1 கண்டுபிடிக்கலாம். G1ங்கிறது தான் என்ன? செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்? AR பவர் 2 minus 1 which is equal to AR. ஸோ அப்போ தட் இஸ் A வந்து என்ன? 12 into R வந்து 1/2 which is equal to 6. இப்போ G1 is equal to 6. அடுத்து G2ங்கிறது தான் என்னது? தேர்ட் டேர்ம். G2ங்கிறது தேர்ட் டேர்ம் which can be found out by using the formula AR power 3 minus 1 which is equal to AR square. இப்போ which is 12 into 1/4 which is equal to 3. So G2 is equal to 3. அடுத்து G3 is equal to fourth term which can be found out by using the formula AR power 4 minus 1 which is AR cube which can be written as 12 into 1/2 cube which is 8. So இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா actually you will get it as 4 2s are 3s are which is equal to 3/2. But G3 is equal to 3/2.
அடுத்தது G4. So G4 வந்து உங்களுக்கு என்ன வரும்? It is the fifth term, which is AR power 5 minus 1, which is AR power 4. But 12 into 1 by 2 the whole power 4 is 1 by 16. So இது 3 times, இது 4 times, which is equal to 3 by 4. G4 is equal to 3 by 4. அப்போ therefore the 4 numbers are, so the 4 numbers என்னென்ன? 6, 3, 3 by 2, 3 by 4. So these are the 4 numbers. இதுதான் அந்த 4 numbers. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? இந்த சம் ரொம்ப ஈஸி, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 5.15. எக்ஸாம்பிள் 5.15. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the product of 4th, 5th and 6th terms of a geometric progression is 4096. ஸோ இந்த 3 டேர்மோட மல்டிப்ளிகேஷன் 4096ன்னு கொடுத்துருக்காங்க. if the product of 5th, 6th and 7th terms is 32768, find the sum of first 8 terms of the geometric progression. ஸோ first 8 terms ஓட sum என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல nth term Tn ஃபார்முலா என்ன? it is AR power n minus 1. இப்போ நமக்கு T4 என்ன வரும்? இப்போ T4 AR power 4 minus 1, that is AR cube. T5 என்ன வரும்? AR power 4. அடுத்து T6 வந்து AR power 5 இல்லையா? அப்போ T7 என்ன வரும்? which is equal to AR power 6. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, T4 into T5 into T6 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணதான் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, it is 4096ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மூணு டேர்மே மல்டிப்ளை பண்ணுவோம். that is AR cube into AR power 4 into AR power 5. so this is equal to 4096, or which can be written as A cube into இது R power எல்லாம் ஆட் பண்ணும் இல்லையா? so it is 7 plus 5 12, which is equal to 4096ன்னு வந்துடும். இதை let us take it as equation number 1. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? T5 into T6 into T7 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? it is 32768ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ which means AR power 4 into AR power 5 into AR power 6. so this is equal to 32768. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A cube into R to the power of, so it is going to be 15 is equal to 32768. இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். now let us divide 2 divided by 1. 2 divided by 1 பண்ணுவோம். that is A cube into R power 15 divided by A cube into R power 12 is equal to 32768 divided by 4096. ஸோ இதில் A cube கேன்சல் பண்ணிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as R cube. ஏன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? டிவிஷனில் பேஸ் சேமாக இருந்தால் you have to subtract the பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இட்ஸ் கோயிங் பை R cube is equal to இது கேன்சல் பண்ணிங்கன்னா which is equal to 8ன்னு வரும். இப்போ therefore R cube is equal to 2 cube. therefore R is equal to 2ன்னு வந்துடும். இப்போ R கண்டுபிடிச்சாச்சு. now let us find what is A. A என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். substituting in 1 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? A cube into 2 power 12 is equal to 4096. ஸோ அப்போ A cube is equal to 4096 divided by 2 power 12. ஸோ 2 power 12 என்ன வரும்? it is 1026 into 4 வரும் இல்லையா? ஸோ இப்போ இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1024 into 4 என்ன வரும்? it is going to be 4 4 16, 4 2 8904. so அப்போ it is going to be 4096. அப்போ therefore A cube is equal to 1. அப்போ A is equal to 1. ஸோ இப்போ A1 R2ன்னு தெரிஞ்சிருச்சு. A1 R2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 டேர்ம்ஸ். ஸோ இந்த SN ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக நமக்கு அடுத்த எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 8 டேர்ம்ஸோட சம் வந்து SNக்கு ஃபார்முலா என்ன? A into 1 minus R power n divided by 1 minus R இல்லையா? SNக்கு ஃபார்முலா இதுதான். A into 1 minus R power n divided by 1 minus R. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? that is S8 is equal to A வந்து 1 into 1 minus 2 power 8 divided by 1 minus 2. இப்போ which is equal to, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 power 8 என்ன வரும்?
It is 256. 1 minus 256 is minus 255 divided by minus 1, which is equal to 255. Therefore, the sum of the first 8 terms is 255. First 8 terms oda sum வந்து 255. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது SNக்கு ஃபார்முலா என்னன்றது நம்ம அடுத்த எக்ஸசைஸில் படிப்போம். Anyway, we'll be studying it in next exercise. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்மோனிக் மீன்னா என்னன்னு பார்க்கலாம். ஹார்மோனிக் மீன். So harmonic mean na enna paakalam. So if suppose n numbers, that is h1 comma h2, let h1 comma h2 comma h3 comma etc up to hn are n numbers are irundhuna, then we can say that the harmonic mean of these numbers will be equal to n divided by 1 by h1 plus 1 by h2 plus etc plus 1 by hn. ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் அரித்மெட்டிக் மீனில் இருக்கும் இல்லையா, இதோட ரெசிப்ரோக்கல் அரித்மெட்டிக் மீனில் இருக்கும். ஸோ அதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ இட் வில் பி 1 by h1 plus 1 by h2 plus எக்ஸெட்ரா அப் டு 1 by hn divided by n வரும். அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஹார்மோனிக் மீன். அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஹார்மோனிக் மீன். அப்போ ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இட் இஸ் n divided by 1 by h1 plus 1 by h2 plus எக்ஸெட்ரா plus 1 by hn. ஸோ இதுதான் ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஹார்மோனிக் மீன். இப்போ சப்போஸ் 3 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, a, b, c are in HP. இது 3 ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷனில் இருந்துச்சுன்னா அப்போ b இஸ் த ஹார்மோனிக் மீன் ஆஃப் ஏஎன்சின்னு சொல்ல போகிறோம். b இஸ் த ஹார்மோனிக் மீன் ஆஃப் ஏஎன்சின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Now இது 3 ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷனில் இருந்துச்சுன்னா 1 by a, 1 by b, 1 by c are in APன்னு சொல்லலாமா? arithmetic progressionல இருக்குமா? அப்போ from this can we say that 1 by b minus 1 by a is equal to 1 by c minus 1 by b ன்னு சொல்லலாமா? From this we can say it like this. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 1 by b plus 1 by b is equal to 1 by c plus 1 by a ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆர் இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2 by b is equal to 1 by c plus 1 by a ன்னு வரும். இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுப்போம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல். ஸோ இது ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா என்ன வரும்? b by 2 is equal to 1 by c plus 1 by a. அப்போ from this b is equal to 2 divided by 1 by c plus 1 by a. ஸோ இந்த ஃபார்முலா வந்துருச்சா? புரியுதா? ஸோ n நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ஹார்மோனிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்? n divided by 1 by h1 plus 1 by h2 plus etc up to 1 by hn. இங்கே நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. we have 2 numbers. அப்போ அதோட ஹார்மோனிக் மீன் என்ன வரும்? b is equal to 2 by 1 by c plus 1 by a. ஓகேவா? அப்போ therefore we can say that b is the harmonic mean of a and c ன்னு சொல்லலாம். ஏக்கும் சிக்கும் ஹார்மோனிக் மீன் வந்து பின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? b is equal to ஸோ 2 divided by கீழே எல்சிஎம் எடுத்தோன்னா ac மேலே a plus c வரும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா அப்போ b is equal to 2ac by a plus c. b is equal to 2ac by a plus c. So b is the harmonic mean of a and c. ஏக்கும் சிக்கும் ஹார்மோனிக் மீன் வந்து பின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா the relationship between the geometric mean and harmonic mean. geometric மீனுக்கும் harmonic மீனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ relationship between GM and HM. ஏற்கனவே நம்ம அரித்மெட்டிக் மீனுக்கும் ஜியோமெட்ரிக் மீனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இப்போ ஜியோமெட்ரிக் மீனுக்கும் ஹார்மோனிக் மீனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். தட் இஸ் இதோட ரிலேஷன்ஷிப் என்னென்னா ஆல்வேஸ் த ஜியோமெட்ரிக் மீன் வில் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். ஜியோமெட்ரிக் மீன் வந்து ஹார்மோனிக் மீனை விட ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ ஈக்குவாலிட்டி வரும்னா இந்த 2 நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். 2 நம்பர் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவாலிட்டி வரும். அதர்வைஸ் ஜியோமெட்ரிக் மீன் வில் பி கிரேட்டர் than ஹார்மோனிக் மீன். இது எப்பயுமே ஜியோமெட்ரிக் மீன் வந்து ஹார்மோனிக் மீனை விட கிரேட்டராக தான் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவ் லெட் a and b be 2 non-negative numbers. ஸோ 2 non-negative numbers a, bன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட geometric mean என்ன? What is the geometric mean of these 2 numbers? It is root ab. Harmonic mean of 2 numbers நம்ம என்ன படித்தோம்? It is going to be 2ab by a plus c. Sorry, a plus b. 2ab by a plus b. இதுதான் harmonic mean of 2 numbers. Now let us consider
consider geometric mean minus harmonic mean என்னன்னு பார்க்கலாம். geometric mean minus harmonic mean. அப்போ நமக்கு என்ன வரும்? root AB minus 2AB divided by A plus B. இப்போ இதுக்கு LCM எடுத்தோன்னா என்ன வரும்? A plus B is the LCM. மேலே நமக்கு என்ன வரும்? A plus B into root AB minus 2ABன்னு வந்துடும். ஓகேவா? நான் இதை வந்து இது ரெண்டுத்துலேருந்து let us take root AB common. root AB காமனாக வெளில எடுத்துலாம். இப்போ மீதி நமக்கு இங்கே வந்து A plus B இருக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்கும்? minus 2 root AB இருக்குமா? ஏன்னா இந்த ஏபியை ரூட் ஏபி இன்ட்டு ரூட் ஏபின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேருந்து ரூட் ஏபி காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே A plus B இருக்கும், இங்கே minus 2 root AB இருக்கும் டிவைடட் பை A plus B. இப்போ which is equal to root AB. இதை தான் நம்ம எப்படி எழுதலாம்னா this we can write it as root A minus root B the whole square எழுதலாமா? ஆல்ரெடி நம்ம இதில் எழுதணும் இல்லையா? அது மாதிரி இங்கேயும் எழுதுகிறோம். Now இப்போ வந்து ரூட் ஏபி பாசிட்டிவ், ஏன்னா ஏபி ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலும் ஜியோமெட்ரிக் மீன் பாசிட்டிவ். A plus Bயும் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான், இதுவும் பாசிட்டிவ் தான், ஏன்னா ஹோல் ஸ்கொயர் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். அப்போ இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தானே? அப்போ therefore this will be greater than 0. அப்போ therefore we can say that geometric mean is greater than harmonic mean ன்னு சொல்லலாம் from this. ஏன்னா geometric mean minus harmonic mean is greater than 0ன்னு சொல்கிறோம். So this is greater than 0. That is geometric mean minus harmonic mean is greater than 0. இந்த harmonic meaning எடுத்துட்டு போனோம்னா geometric mean is greater than harmonic mean ன்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா when A is equal to B. ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் தான். ஸோ இஃப் A is equal to B, அப்போ வாட் ஹேப்பன்ஸ்ன்னு பார்ப்போம். அப்போ geometric mean என்ன வரும்? ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு வரும், which is equal to A. இப்போ harmonic mean என்ன வரும்? What will be harmonic mean? 2 into A square divided by A plus A. So which is equal to, so you'll get it as 2A square divided by 2A ன்னு வந்துரும். So இது cancel பண்ணிங்கன்னா which is equal to A. அப்போ from this we get that geometric mean is equal to harmonic mean ன்னு வந்துடும். So if A is equal to B இருந்ததுனாலும் geometric mean is equal to harmonic mean. இப்போ if geometric meanum harmonic meanum ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ நம்ம A is equal to B ஆன்னு செக் பண்ணுவோம். ஏன்னா if and only if சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ A is equal to B ஆன்னு செக் பண்ணுவோம். ஸோ geometric mean வந்து என்ன? root of AB is equal to harmonic mean என்ன? 2AB by A plus B. அப்போ from this we can say that நம்ம என்ன சொல்லலாம்? root AB minus 2AB by A plus B is equal to 0ன்னு சொல்லலாமா? இப்போ இதுக்கு தான் நம்ம LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணதான் இதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணதான் இது. அப்போ therefore இதை நம்ம என்ன சொல்லலாம்னா root AB into root of A square, root A minus root B the whole square divided by A plus B is equal to 0. ஸோ இது ஈக்குவல் டு ஜீரோனா எப்போ இது ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஜீரோவாக இருக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டும் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஜியோமெட்ரிக் மீன் இருக்குது. ஸோ அப்போ therefore we can say that root A minus root B the whole square is equal to 0. ஹோல் ஸ்கொயர் எப்போ ஜீரோவாக இருக்கும்? இந்த உள்ளே இருக்க நம்பர் தானே ஜீரோவாக இருக்கும், ஏன்னா ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் மட்டும்தான் ஜீரோ வரும், வேறு எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ஜீரோ வராது. அப்போ from this we can say that root A minus root B is equal to 0 or root A is equal to root B, or in other words A is equal to B ன்னு சொல்லலாம் from this. புரிஞ்சுதாமா? ஸோ அப்போ therefore geometric மீனும் harmonic மீனும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா if and only if A is equal to B. ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் தான் geometric மீனும் harmonic மீனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து, that is relationship between AM and GM and GM and HM, இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ therefore we can say that நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? arithmetic mean is greater than or equal to geometric mean ன்னு சொன்னோம். அதே மாதிரி geometric mean is greater than or equal to harmonic mean ன்னு சொன்னோம். ஸோ அப்போ from these two we can say that, so இது ரெண்டுத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா arithmetic mean is greater than or equal to geometric mean, which is greater than or equal to harmonic mean ன்னு சொல்லலாம். So this is the relationship between arithmetic mean, geometric mean and harmonic mean. மூணுத்துக்கான relationship இதுதான். So இது ஒரு relationship. So relationship between AM, GM and HM. So இது மூணுத்துக்கான relationship இது ஒன்று. இது first relationship. And then second relationship என்னன்னா, we can say that for any two positive numbers we can say that AM, GM, HM are in GP.
ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் சொல்லலாம். இது மூணு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரூஃப். ஸோ இதுக்கு let a and b be two positive numbers-னு எடுத்துக்கலாம். a and b be two positive numbers. அப்போ இதோட arithmetic mean என்ன வரும்? It is 2ab by a plus b by 2. Geometric mean என்ன வரும்? It is root ab. And then harmonic mean என்ன வரும்? It is 2ab by a plus b. இல்லையா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, to prove, so we are going to prove that AM, GM, HM are in GP. So இது மூணு geometric progressionல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும்னா, it is enough if we say that GM the whole square is equal to AM into HM னு ப்ரூவ் பண்ணா போதும் இல்லையா? GM the whole square is equal to AM into HM னு ப்ரூவ் பண்ணா போதும். That is to prove. So இது ப்ரூவ் பண்ணினா போதும். It is enough if we prove this. So இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம RHS எடுத்துக்கலாம். Let us consider the RHS. So RHS என்ன? It is AM into HM. That is AM என்ன? A plus B by 2 into HM. HM வந்து என்ன? 2AB by A plus B. So இது simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு A plus B cancel ஆகிடும், 2 cancel ஆகிடும், which is equal to AB, which can be written as GM the whole square இல்லையா? இதுதான் geometric mean the whole square இல்லையா? அப்போ therefore we can say that AM, GM and HM are in GP. So they are in geometric progression சொல்லலாம். So இது ஒரு relationship between arithmetic mean, geometric mean and harmonic mean. ஓகேவா? ஸோ இதுவும் arithmetic mean, geometric mean and harmonic mean ஓட ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன். If B is the arithmetic mean of A and C, then A, B, C is in arithmetic progression. இது நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி B is the geometric mean of A and C னா, then A, B, C is in geometric progression. B is the harmonic mean of A and C னா, then A, B, C are in harmonic progression. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம இது எல்லாமே நம்ம இது பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த வெறும் இந்த ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப் ஃபார் AM இஸ் கிரேட்டர் தேன் GM இது மட்டும்தான் இருக்குது. இது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதோட ப்ரூஃபும் நான் கண்டிப்பாக நடத்துவேன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் இது நடத்திட்டு அப்புறம் இதோட மீதி இருக்க அந்த எக்ஸசைஸ் சம்ஸை ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? மீதி நாளைக்கு பார்க்கலாம்.